இந்த மாதிரி வீட்டெல்லாம் ஏங்க கண்ணில் காட்ட மாட்டேறீங்க, எங்க இந்த வீட்டெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வீடியோட எண்டில் நிறைய பேர் கேட்பீங்க. ஏன் பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட் கம்ஃபர்டபுளான லேண்ட் ஏரியா, 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம், 2க்குமே அட்டாச் கம் பாத்ரூம், பெரிய ஒரு லிவிங் ஏரியா, கிச்சன் கம் டைனிங், கார் பார்க்கிங்னு வீட்டை கிழக்க பார்த்த சைட்ல கிழக்க பார்த்த மாதிரி மெயின் ரோடு வச்சு கட்டப்பட்டிருக்கு. இது போக வீடு அமைச்சிக்கிற லொக்கேஷன் பத்தி நான் சொல்லணும்னா மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க வீட்டுக்கு நடந்தே வந்துடலாம். அந்த அளவுக்கு மெயின் ரோடுக்கு பக்கத்துல இந்த வீடு லொக்கேட்டா இருக்கு. சுத்தியும் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த சைடு திரும்பினாலும் வீடுங்களே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பக்கா ரெசிடென்ஸ் ஏரியால இந்த வீடு இன்னைக்கு நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீட்டை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா சொல்லிட்டே போலாம். ரொம்ப டிலே பண்ணாம நம்ம ஷோக்குள்ள போய் ஒன்று நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் எப்படி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு அமைச்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 20 அடி ரோடு பேசவோ 60 அடி நீளமோ கரெக்டாக 1200 ஸ்கொயர் ஃபீட்ல 2.25 சென்ட் இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளக்ஸ் டைப்ல இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து வீட்டை 1200 ஸ்கொயர் ஃபீட்ல பார்த்தீங்கன்னா வீட்டை ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. இந்த வீடு பக்கத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு நம்மளுக்கு சேல்ஸ் இருக்குதுங்க. அது வந்து 3 BHK வீடு, இது வந்து 2 BHK வீடுங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த சைட்ல கிழக்க பார்த்த மாதிரி மெயின் ரோடு வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்டல் விஷன் பத்தி சொல்லணும்னா முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஒர்க்லேயே நமக்கு வந்து சூப்பராக ஃப்ரண்டல் விஷனை நமக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப பெரிய கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷ் நமக்கு வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் டைப்பில் வந்து க்ளோசட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷ்ல கிளாஸ் எமிஷன் டைல்ஸ் செட் பண்ணி டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ்ஸோட நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11க்கு 25ங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் கிளம்பி பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு நல்லா கிளாஸ் ஃபினிஷ்ல நமக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே பில்லர்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கு. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்ற ஜலமொழியில பாத்தீங்கன்னா போர்வெல்லி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணிருக்காங்க. போர்ட்டிகோல பாத்தீங்கன்னா வால் கிளம்பி பாத்தீங்கன்னா லைட் பிரவுன் கலர்ல நல்லா கிளாஸ் ஃபினிஷ்ல கோல்டன் கலர் பீடிங் வச்ச மாதிரி சூப்பரா வந்து டைல்ஸ் எல்லாம் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்டை நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்குறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா தேக்கு மொத்தம் நமக்கு வந்து ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட பிரம்மாண்டமான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 16. லிவிங் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஃப்ளோரிங் டைல்ஸ்லாம் 2x4 கிளாசி பின்ஸ்ல டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. சீலிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் போர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஸ்ட்ரிப் லைட் ஸ்பாட் லைட்லாம் மாட்டி ஃபால் சீலிங் வந்து நீட்டான டிசைன்ல ரொம்ப அழகா ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங் வால்க்கும் பார்த்தீங்கன்னா டார்க் சாண்டல் கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணது பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்கு. லிவிங் ஏரியா பார்த்தீங்கன்னா சவுத் சைட் வால்ல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு ரொம்ப டார்க் கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதுல நமக்கு வாட்டர் பால்ஸ் டிராப் ஆகிற மாதிரி சூப்பரா வந்து வால்ல பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட் பண்ற விதமா இவங்க கொடுத்துருக்க சூப்பரான மல்டிமீடியா டியூனிட். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி வீட்டோட பூஜை ரூம் வந்து ரொம்ப அழகா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்ற அக்னி மூலையில வீட்டோட கியூட்டான கிச்சன் கம் டைனிங்கள் நம்மளுக்கு மொத்தமா 8க்கு 16 அடியில ரெடி பண்ணிருக்காங்க. கிச்சன்ல கவுண்டர் டாப் பாத்தீங்கன்னா எல் ஷேப்ல நம்மளுக்கு கிரானைட்ல சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பாத்தீங்கன்னா நிறைய பேஸ் யூனிட், மசாலா டைப், ஆர்சிசி லேப்டாப்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ்க்காக பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொவிஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பாத்தீங்கன்னா சிங்க் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணி நீட்டா ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைனிங் ஏரியால ஒரு விண்டோவோ, கிச்சன்ல பார்த்தீங்கன்னா 2 விண்டோ வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது வீட்டோட குபேர முறையில் அமைச்சுக்கிற வீட்டோட டவுன் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமா நம்மளுக்கு 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் அதுக்குமே வந்து 2x4 நல்லா கிளாஸ் ஃபினிஷ்ல டைல்ஸ் எல்லாம் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வால்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டார்க் ஆரஞ்சு கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சவுத் அண்ட் வெஸ்ட் வால்ல பார்த்தீங்கன்னா 2 பேர் யூபிஎஸ்ல ஃபிட் பண்ணிருக்காங்க. சீலிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கார்னர்ஸ்க்கு வந்து மல்டி கலர்ல ஸ்பாட் லைட்ல ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வால்ல லேஃப்ட் ஏரியால ஃபுல்லா நமக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் அளவு 6க்கு 6. இதுல நமக்கு சிங்கிள் பீஸ் வெஸ்டர்ன் டைப்ல க்ளோசெட்ல மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், அப்புறம் பாத்ரூம் தானே எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணிட்டாங்க. வாலுக்குலாமே கிளாசி ஃபினிஷ்ல டைல்ஸ் சேவ் பண்ணி ஃப்ளோருக்குலாமே மேட் ஃபினிஷ்ல டைல்ஸ் சேவ் பண்ணிருக்காங்க.
இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டோட இன்னர் டேக்கேஜ் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சின்னதாக வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வாஷிங் மிஷின், பிளக் பாயிண்ட், டேப் கனெக்ஷன் எல்லாமே நமக்கு இருக்காது. பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொவிஷனும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க வீட்டோட டவுன் ஃப்ளோர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வீட்டோட இன்னர் டேக்கேஜ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கேஜ் ஏரியா பார்த்தீங்கன்னா நீட்டான கிரானைட்ல நமக்கு சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்டெப்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ப்ரொஃபைல் லைட்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வந்து கனெக்ஷன் கொடுக்கல. மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டல் டோர் வந்து இருக்கு. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி அதை நம்ம கடைசியாக பார்த்தலாம். அப்படி நம்ம யூ டர்ன் பண்ணோம்னா இந்த வீட்டோட கடைசி பெட்ரூம் தான் நம்ம பார்க்க போறோம். 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடிமேட் இம்போர்ட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதுவும் நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்ல பார்த்தீங்கன்னா 4 கார்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்ல ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வால்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ப்ளூ கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 2 சைட் வால்ல பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல லேப்ட் ஏரியால ஃபுல்லா கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. லேப்ட் ஏரியா கீழே உங்களுக்கு வந்து சூப்பரா வந்து வாட்டர் ஃபிட் பண்ணி அதுல வந்து மிரர் கூட நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். அளவு 6க்கு 6. இதுல நமக்கு வெஸ்டர்ன் டேப்ல க்ளோசர் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷ் பேசன், ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூம்க்கான எல்லா சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம மேலே நம்ம டெரஸ் ஏரியா போறதுக்கு முன்னாடி வீட்டோட ஓப்பன் பால்கனி பார்த்துட்டு போயிடலாம். இந்த பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கூலிங் ஸ்ட்ரீட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய 3 பெட்ரூம் எடுக்கிறவளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பால்கனி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து நம்மளுக்கு வந்து துணி தேய்க்கிறதுக்காக கல் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க இந்த லேடர் மூலியமா நம்ம மேலே டெரஸ் ஏரியா போய் என்னைக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டெரஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு ஒரு பெரிய ஒரு சின்டாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட என்னைக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல மேட்டுப்பாடு ரோட்டில் வீரப்பள்ளி பருவ தாண்டோன்னு சாந்தி மேட்டில் தான் இந்த வீடு லொக்கேட் இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பெட்டிங் எல்லாமே சேர்த்து 56 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தான். இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் இன்னும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.